வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். என்னப்பா நடக்குது? மேடையில் பிரதமர் மோடியுடன் நயினார் நாகேந்திரன், கீழே அமர்ந்திருந்த அண்ணாமலை, இதுதான் காரணம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தின் 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தற்பொழுதே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் அதிமுக மற்றும் பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் அண்ணாமலையை மாற்ற பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக சேர்ந்து போட்டியிட்ட நிலையில் கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்டணி பிளவுக்கு அண்ணாமலை தான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுவதால் அவருடைய தலைமையை அதிமுக விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவருக்கு பதிலாக தேசிய தலைமை புதிய தலைவரை தேர்வு செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அண்ணாமலையை புதிய தலைவர்களுக்கான செறியில்தான் இல்லை என்று கூறியுள்ளார். அதே சமயத்தில் நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளரான முருகானந்தனை புதிய பாஜக தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை கூறியதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதனையும் அவர் மறுத்துவிட்டார். மேலும் இதன் காரணமாக நயினார் நாகேந்திரன் தான் புதிய தலைவர் என்று கூறப்படுகிறது. இன்று பிரதமர் மோடி பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். பிரதமர் அமர்ந்திருந்த மேடையில் நயினார் நாகேந்திரனுக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. மாநில தலைவர் அண்ணாமலை மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் கொளர்விடப்பட்டார், கௌரவிக்கப்பட்டார். பிரதமர் அலுவலகத்தில் இருந்து கடைசி நேரத்தில் வந்த உத்தரவால் நயினார் நாகேந்திரன் மேடைக்கேற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.